தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, கடந்த முறை நாம் ஒரு அருமையான தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்தோம். அந்த தலைப்பின் பெயர், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இதை இப்படியும் சொல்லலாம் என்று சொல்லியிருந்தேன். அவள் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவளை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து வைப்பேன். இந்த வசனம் சங்கீத புத்தகம் 91:14 நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, இதனுடைய உட்கருத்து என்ன? மோசே அவர்கள் எழுதின சங்கீதம் என்று இது கருதப்படுகிறது. அவருடைய அனுபவத்தை பாடல் வரிகளிலே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். உன்னதமான தேவன் ஒருவர் உண்டு இந்த பூமியில அநேக தெய்வங்கள் உண்டு. ஆனால் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான தேவன் என்று அழைக்கப்படுகிறவர் தான் நம்முடைய தேவன். அதாவது வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் படைத்தவர் உன்னதமான தேவன் என்று மோசே அவர்கள் சொல்லுகிறார். இந்த தேவனுடைய நாமத்தை, அவருடைய நாமம் என்ன? யெகோவா. அந்த யெகோவா என்றால் பொருள் என்ன? சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஆல்மைட்டி காட், சர்வ பலதாரி என்று சொல்லுவார்கள். இப்படி சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய நாமம் என்ன? யெகோவா. யெகோவா என்று சொன்னால் சர்வ வல்லமை உள்ளவர், ஆல்மைட்டி. இதை நாம் புரிந்து கொண்டு இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய போகிறோம். ஆகவே எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷியும் மோசே அவர்கள் சொல்லியிருக்கிறபடி இந்த உன்னதமான தேவனை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து அவரை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் யார், அவருடைய பெயர் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே இந்த இடத்துல வலியுறுத்தி கூறியிருக்கிறார். இதனுடைய உட்கருத்திலே தான் நாம் கடந்த 2 பாகங்களாக இன்று நாம் 3வது பாகத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். பெரிதான தேவனுடைய கிருபையில் கடந்த 2 பாகத்தில் முதல் பாகம் நாம் ராகாப் என்னும் தேவனுடைய மனுஷியை குறித்து தியானம் செய்தோம். தேவனை அந்த மனுஷியை முன்பாக அறிந்து கொண்டது நிமித்தம் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. உயர வானத்திலும் தாழ இந்த பூமியில இஸ்ரவேலர்களின் தேவன் ஒருவர் உண்டு. அவர் எல்லாவற்றையும், எல்லா அற்புதங்களையும் அதிசயிலும் செய்கிறவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அந்த மனுஷி அறிந்து வைத்திருந்தபடியினால் அவள் ரட்சிக்கப்பட்டாள். இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலர்களின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று வேதம் அழகாக எழுதி வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மகிமை, அப்படிப்பட்ட ஒரு கனம், அப்படிப்பட்ட ஒரு உயர்வை இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே போல் 2வது பாகத்தில் மோவாப் தேசத்து மனுஷியாகிய ரூத் அவர்களை குறித்து நாம் தியானம் செய்தோம். இந்த ராகாபுக்கும் இந்த ரூத்துக்கும் என்ன கனெக்ஷன்? இந்த மனுஷி ஒரு இடத்துல இருக்கிறாள், அந்த மனுஷி ஒரு இடத்துல இருக்கிறாள். ஆனால் இந்த 2 பேரும் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொண்டது நிமித்தம் ஒரு கட்டத்தில் மாமியார் மருமகள் என்ற உறவிற்குள்ளே வந்து விட்டார்கள். இவரால் மட்டும்தான் இப்படிப்பட்ட கனெக்ஷன்லாம் கொடுக்க முடியுங்க. எப்படி எலக்ட்ரிக்கல் அந்த ஃபோர்மேன் வந்துட்டு நம்ம வீட்டில் ஒயர் கனெக்ஷன் கொடுத்து உள்ளே எல்லாத்தையும் நம்ம லைட்டை பயன்படுத்தலாம், ஏசி பயன்படுத்தலாம், மற்ற எல்லா மின்சார சாதனங்களையும் பயன்படுத்துகிறது போல டிஸ்கனெக்ஷன் இருந்தால் ஒன்றுமே பயன்படுத்த முடியாது. ஆகவே கனெக்ஷன் முக்கியம், அவசியம். மின்சார கனெக்ஷன் அவசியம். அதே போல எல்லா ஆசீர்வாதங்களையும் மனுஷர்களாகி நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த தேவனுடைய கனெக்ஷன் நமக்கு நிச்சயம் அவசியப்படுகிறது, தேவைப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் அவர் சொன்னார் பாருங்க, நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஒளியிலே நடக்கும் பொழுதுதான் நமக்கு தங்கு தடையின்றி தடுமாற்றமின்றி அழகாக நடந்து நாம் அக்கறைக்கு சேர முடியும். இதே கண்களிலே பார்வை இல்லை, குருடர்களாக இருந்தால் மற்றவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது போல இந்த பூமியில மற்றவரை நம்பி வாழ வேண்டும். பிரியமானவர்களே, நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஏசியா
தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே தேவன் இப்படியாக சொல்லுகிறார், இதோ என் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு ஒளியாகவும் இருக்கிறார். இந்த தேவனை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து நம்முடைய முற்பிதாக்கள் அறிந்து வைத்தது நிமித்தம் அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ அதே போல நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த காலை வேளையில இறைவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற பிரியமானவர்களே. சரி, இந்த சங்கீதம் 91:14 வாசிக்கிறேன். அவன் என் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீங்கள் ஏதாவது பிரச்சனையில மாட்டி இருந்தா, அகப்பட்டு இருந்தா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல யாரும் முன்ன வந்து உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து தூக்கி எடுக்க வருவது ரொம்ப கடினங்க. அப்படிப்பட்ட மனசு, இலகிய மனசு, அன்புள்ள மனசு இருக்கு, ஆனா எல்லாருக்கும் இல்லை. அதுக்கு முன்னே 100ல் ஒருத்தருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ 1000ல் ஒருத்தருக்கு இருக்கான்னு பார்த்தா கூட அது முடியாது. 1,00,000ல் ஒருத்தருக்கு இருந்தா அது பெரிய அபூர்வமான கருதுகிறேன். ஆனால் இந்த தேவன், அவரை நீங்களும் நானும் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல நீ வாஞ்சியா இருக்கிறபடினால் உன்னை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அதே சங்கீதம் 91:10, 11, 12 இப்படியாக வருகிறது. என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடினால் என்ன சலுகைகள், என்ன நன்மைகள் பாருங்க. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவனுடைய தூதர்களே நம்ம என்ன பண்ணுவாங்களா, அவர்களுடைய கைகளில் நம்முடைய பாதங்களை ஏந்தி கொண்டு போவார்களாம். என்ன மாதிரி ஒரு வெகுமதிங்க. இதெல்லாம் எழுதி வச்சிருக்குதுங்க, வசனம் தானே இதெல்லாம்? இல்லைங்க, இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லும்படியாக பாடல்கள் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார்கள், கடிதங்கள் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார்கள், நிருபங்கள் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே பொல்லாப்புக்கு வராமல் தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். வாரை நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடிக்கு அவர் பாதுகாத்துக் கொள்வார். நாம் வழிகளிலே போகிறோம் அல்லவா, பிரயாணம், அதிலே நமக்கு எந்த விதமான பிரச்சனை வராதபடிக்கு அவருடைய தூதர்களை நமக்கு ஊழியக்காரர்களாக அனுப்பி நம்மை பாதுகாப்பார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவனுங்க. இப்போ சொல்லுங்க, அவருடைய நாமத்தை நீங்க அறிந்து கொள்ளணுமா வேண்டாமா? இது யாருக்கு நன்மை? அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொண்டால் அவருக்கல்ல, நமக்கு தான் நன்மை உண்டாகிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த தலைப்பின் கீழ் இன்னும் ஒரு தேவனுடைய மனுஷியை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். ஒரு விசித்திரமான மனுஷி இவர். இயேசுவானவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷி, அவர்களை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். இதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5லிருந்து 30 வசனங்கள். இதை நான் வாசித்து விடுகிறேன் கொஞ்சம் வேகமாக. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எண்ணப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கு ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களாய் இருந்தபடினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். நம்முடைய தேவனுக்கு யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை. எல்லாரையும் அவர் சமமா ட்ரீட் பண்ணக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். எல்லாருக்குமான தேவன் அவர், எல்லோருக்குமான தேவன். இது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும், இந்த தேவன் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தேவன் என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள். அது உங்களுடைய தவறு. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வளமுள்ள தேவன் இந்த மனுஷன் என்ன சொல்றாங்க, நான் சமாரியா ஸ்திரீ, சமாரியா தேசத்தால், நீரோ யூதர், யூத குலத்தில் பிறந்தவர், எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க எவ்வளோ அழகா அந்த அம்மா பேச போறாங்க. அந்த அம்மா மனசுக்குள்ள அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய தீர்க்கதரிசி நம்முடைய தேவன் புட்டு வைப்பார் பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறது, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்?
இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றார். நல்ல வேளை, இந்த கிணறை யார் வெட்டினாங்க, அவங்களுடைய சரித்திரம் என்ன, அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்க குடும்பம் என்ன, அவங்களுடைய பெயர் என்ன என்பதெல்லாம் கூட இந்த மனுஷி, இந்த சமாரியா ஸ்திரீ அழகா அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கும் தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். சம்மந்தம் ஏதாவது இருக்கா? இங்கே தண்ணீர் தான் பிரச்சனை. தண்ணீரை இவர் தாகத்துக்கு கேட்குறாரு. அந்த அம்மா தருவதற்கு 1000 காரணங்கள் சொல்கிறாங்க. நான் சமாரியா ஸ்திரீ, நீ யூத மனிதர் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிணறு பற்றிலாம் அந்த அம்மா வரலாறுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சடனாக இயேசுவானவர் அந்த மனுஷனுடைய குடும்ப பின்னணி, அவருடைய சூழ்நிலை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த அந்தரங்கங்களை, யதார்த்தங்களை எவ்வளோ அழகாக கேட்கிறாரு பாருங்க. இவர் தாங்க நம்பர் 1 தீர்க்கதரிசி இந்த உலகத்தில். அவரை மட்டும் பிரதான தீர்க்கதரிசியாக நீங்களும் நானும் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய எதிர்காலங்களை குறித்து விவரித்து சொல்லக்கூடியவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார், இம்மானுவேல் என்னும் நாமத்தில். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். தப்பிச்சுக்கிட்டாங்க அந்த அம்மா. எவ்வளோ எனக்கு புருஷன் இல்லைன்னு ஒத்துக்கிட்டா. என்ன கிடையாது, அந்த அம்மாவுக்கு 4 புருஷர்கள் இருந்தாங்க. 4 புருஷர்களும் அந்த மனுஷியை சரியாக கவனிக்கவில்லை, அல்லது சரியாக பராமரிக்கவில்லை, அல்லது திருப்திப்படுத்தவில்லை, அல்லது இந்த மனுஷிக்கு அவர்களோடு கூட வாழ பிடிக்காமல் மாறி 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 திருமணம் செய்து கொண்டிருக்கலாம். அல்லது இப்பொழுது சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் லிவிங் டுகெதராக அந்த மனுஷி அந்த நாளிலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி வாழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட உலகம் தானே இது. இதையெல்லாம் சீர்திருத்தவாதியாக தான் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் மனுஷனாய் அவதரித்து, அநேக சொல்றாங்க பல அவதாரங்கள் இந்த பூமியில எடுத்தது கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய முற்பிதாக்கள் யெகோவா, அதாவது சர்வ வல்லமுள்ளவரே என்று அழைத்தவர்கள், இந்த புதிய ஏற்பாட்டிலே அந்த யெகோவா என்னும் தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் மனு அவதாரம் கொண்டு இந்த பூமியில இறங்கி வந்தார், இயேசு என்னும் நாமத்தில். இயேசு என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய பரிசுத்தமுள்ள நாமம் இயேசு என்னும் நாமம். அவருக்கு இன்னொரு பெயரையும் இறைவன் வைத்திருக்கிறார். அந்த பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் அந்த தேவன் உங்களோடும் என்னோடும் கூட சதா காலங்களிலும் இருக்கக்கூடியவர் இருக்கிறார், இன்றும் இருக்கிறார், நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை அணுவாய் கவனிக்கக்கூடிய ஒரே நபர் உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், பிரியமானவர்கள். ஆகவே தான் இவ்வளவு அழகாக சொல்லுகிறார், உன்னுடைய புருஷனை அழைத்து கொண்டு வா. என்ன சொல்லுகிறாள் என்று பார்ப்பதற்காகவே நம்முடைய பிரதான தீர்க்கதரிசி அவளிடத்தில் இப்படியாக பேசியிருக்கிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ள வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று என்கிறீர்களே என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அதை அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். இன்னைக்கும் நிறைய பேர் அறியாததை தொழுது கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். என்னவென்றால், ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. பிரியமானவர்களே, இந்த இறைவனுடைய ரட்சிப்பு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சமுதாயம் உண்டு, யூத சமுதாயம். அந்த யூதர்கள் மூலமாக இந்த முழு உலகத்திலும் வேறு வேறு சமுதாயத்தில் நாம் பிறந்திருந்தாலும் அவர்கள் மூலமாக நமக்கு ரட்சிப்பு வருகிறது என்பதை நம்முடைய தேவன், நம்முடைய ரட்சகர், நம்முடைய தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படியாக தொழுது கொள்ள இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன்,
அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறார் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றான். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்திலே வந்தார்கள். அந்த மனுஷனுடைய பின்னணி எப்படிப்பட்ட ஒரு பின்னணி! அந்த ராகாப் என்னும் மனுஷி தன்னுடைய சரீரத்தை விற்று பிழைப்பை நடத்தினாள் என்று பார்த்தோம். அந்த மனுஷியும் தொட்டார் இறைவன். நாம தான் வந்துட்டு இவர்களெல்லாம் வந்துட்டு தீண்ட தகாதவர்கள், சமுதாயத்தில் இவர்கள் இருக்கக்கூடாது, அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வேறாக இருக்கிறது, நம்ம அவர்களை பார்த்தால் பாவம், தொட்டால் பாவம், பேசினால் பாவம், அருகில் சென்றால் பாவம் என்று சொல்லி இன்றும் இப்படிப்பட்டவர்களை விட்டு தூரமாக இருக்கிறது ஒரு சமுதாயம். ஆனால் எல்லோரையும் படைத்த தேவன், சிருஷ்டி கர்த்தர், அந்த ராகாப் மனுஷியை எப்படி தொட்டு அவளை ஆசீர்வதித்தாரோ அதே போல் ரூத் என்னும் அந்த மனுஷி, இவர்கள் யார்? தேவனுடைய யூத ரட்சிப்பு என்பது யூதர்கள் வழியாக வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யூத குலத்தில் பிறக்காத அந்த ராகாப், யூத குலத்தில் பிறக்காத அந்த ரூத், மோவாபிய தேசத்து மனுஷி என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் எப்படியோ தேவனை தெரிந்து கொண்டார்கள். இன்றும் இந்த உலகத்தில் 850 கோடி மக்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு கும்பல் அல்லது ஒரு சமுதாயம் மாத்திரம்தான் இயேசுவானவரை தொழுது கொண்டிருக்கிறது. அநேக சமுதாயங்கள் அவர்களுக்கு பிடித்தபடி அவர்களுடைய தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேவன் ஒருவர் தான் நமக்கு ஆண்டவர், ரட்சகர், மீட்பர் என்று, அதுவும் உலக ரட்சகர், உலக மீட்பர் என்று நாம் பார்க்கிறோம் வேதத்தில். ஆகவே இவருக்கு யூதர் என்றும் கிடையாது, கிரேக்கர் என்றும் கிடையாது, தீட்டுள்ளவர்கள் என்று கிடையாது, உயர்ந்தவன் கிடையாது, தாழ்ந்தவன் கிடையாது, படித்தவன் கிடையாது, மேதாவி என்பது கிடையாது, எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய தேவன். இவர் ஒரு அருமையான சீர்திருத்தவாதி. இந்த சீர்திருத்தவாதியை, அவருடைய நாமத்தை, அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய அன்பை நீங்களும் நானும் புரிந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களையெல்லாம் உயர்த்தி வைத்தவர் உங்களையும் என்னையும் உயர்த்தி வைக்க அவர் ஆசைப்படுகிறார். ஆகவேதான் இந்த சிறிய மனுஷனாகி இந்த சிறிய ஊழியக்காரனை கொண்டு அவருடைய ஊழியங்களை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மனுஷியுடைய பின்னணி என்ன, குடும்ப பின்னணி என்ன? திருப்தி அடையாத ஒரு மனுஷி. எப்பொழுதுமே பாருங்க, ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு வித்தியாசமா திங்க் பண்றா. இயேசுவானவர்கிட்ட பேசும்பொழுது கூட அதே எண்ணத்துல திங்க் பண்றா. நான் ஒரு வேற குலத்தை சார்ந்தவள், நீ ஒரு வேறு ஒரு குலத்தை சார்ந்தவர் என்று சொல்லி அறிந்திருக்கிறார். இயேசுவன் அழகா தொட்டார் பாருங்க. எங்க தொட்டா அந்த மனுஷி ரட்சிக்கப்படுவாள் என்று தெரியும். அந்த மனுஷிட்ட அழகு, உன் புருஷனை கொண்டு வா, அழைத்து கொண்டு வா என்று சொல்லும் பொழுது புருஷன் இல்லை என்று சொல்லி உண்மையை சொன்னார். அதை ஆண்டவரும் பாராட்டுகிறார். நீ சொன்னது சரியாக சொன்னாய், இதுவரைக்கும் இருந்தது 4 புருஷர்கள் உனக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றும் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை. இருப்பதே போதும், போதும் என்னும் மனமே புன்சை மருந்து என்ற ஒரு பழமொழியும் உண்டு. ஆனால் இன்றும், அதுவும் எஸ்பெஷல் இந்த 21வது நூற்றாண்டுல கடந்த 15-20 ஆண்டுகளாக பார்க்கும்போது இந்த சமுதாயம் உலகம் முழுவதும், not only in Tamil Nadu, not only in India, every part of the world, the same situation maximum happens. எவ்வளவு கேயாஸ், எவ்வளவு குழப்பங்கள். நடிகர்கள் சினிமாவிலே காட்டுகிறார்கள். அதையெல்லாம் நிஜ வாழ்க்கையில அநேக மனுஷிகள் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மனுஷியும் விதிவிலக்கு அல்ல. ஆகவே இந்த மனுஷிக்கு 4 புருஷர்கள் இருந்தார்கள். இப்பொழுது 5வது ஒன்றை ட்ரை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவரோட கொஞ்சம் வாழ்ந்து பார்த்துடலாம், நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறதா, திருப்தி தருகிறாரா, நம்முடைய இருதயம் சந்தோஷப்படுகிறதா என்பது அந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் பிசினஸ்ல இறங்கிட்டாங்க. ஏற்கனவே 4 புருஷர்கள், இப்பொழுது 5வது ஒருத்தரை தேடி வச்சிருக்கிறாங்க. அதையும் இவரால் மட்டும்தாங்க புரிந்து கொள்ள முடியும். குடும்ப பின்னணி என்ன, தனிப்பட்ட மனுஷனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, அவருடைய ஒழுக்கம் எப்படி இருக்கிறது, உள்ளம் ஒன்று நினைக்கிறது, உதடு ஒன்று பேசுகிறதா. எங்க பார்த்தாலும் ஃப்ராட் நிறைய நடக்குதானுங்க. நிறைய சைபர் கிரைம் வந்துட்டு தானே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தால் இப்படி செய்வார்களா? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே வராதுங்க. ஜப்பான்ல நிறைய காரியங்களை நான்
பார்த்து கொண்டு வருகிறேன். என்றால் என்னுடைய சம்பந்தி, பெரிய சம்பந்தி ஜப்பான் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? எதையாகிலும் ஒன்று யாரையாகிலும் தொலைத்து விட்டால் அந்த தொலைத்து போன பொருட்கள் கீழே இருக்கும் என்று சொன்னால் அதை தொடக்கூட மாட்டார்கள். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்ம தொடக்கூடாது. வேறு ஒருவருடைய பொருளை நம்ம எப்படி தொட முடியும்? அப்படி இருக்கும் பொழுது வேறு ஒருவருடைய மனுஷனை, வேறு ஒருவருடைய மனுஷி, அதாவது வேறு ஒருவருடைய கணவனை, வேறு ஒருவருடைய மனைவியை நம்ம எப்படி தொட முடியும்? இப்படிப்பட்ட உபதேசம் நமக்கு வேண்டுமே. ஆகவே நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், என்னுடைய உபதேசத்தின் மத்தியில படைத்தவருக்கு தான் தெரியும் படைக்கப்பட்டவர்கள் எப்படி, படைப்புகள் எப்படி இயங்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி. ஒரு மனுஷன் சரியாக வாகனத்தை ஓட்டுகிறான் என்று சொன்னால், அதாவது வளைந்து நெளிந்து எந்த இடத்துல வேகத்தை குறைக்க வேண்டும், எந்த இடத்துல வேகத்தை அதிகரிக்க வேண்டும், அரசாங்கம் என்ன எழுதி வைத்திருக்கிறது, ஏன் அவ்வளவு செலவு பண்ணி ரோட் சைடில் போர்டு வைக்கிறாங்க, 40 கிலோமீட்டர் ஸ்பீடு, 60 கிலோமீட்டர் ஸ்பீடு, 80 கிலோமீட்டர் ஸ்பீட், இது ஹாஸ்பிட்டல் ஏரியா, நோ ஹார்ன், எவ்வளோ நோ என்ட்ரி, நோ பார்க்கிங் எல்லாம் எழுதி. இதெல்லாம் படிச்சுட்டு தானே வண்டி ஓட்டணும். அப்படி வண்டி ஓட்டுறவங்க உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை நல்லா ஓட்டுறாங்க, நல்லா நடத்துறாங்கன்னு அர்த்தங்க. எதுக்குமே நான் கீழ்ப்படிய மாட்டேன், அரசாங்கத்தை கீழ்ப்படிய மாட்டேன், அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், மீறி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்றவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். அவருடைய குடும்பம் சந்தோஷமா இருக்காது, சமாதானமா இருக்காது, நிம்மதியா இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை அகப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, அது நிமித்தம் நிறைய பிரச்சனைகள், நோய் நொடிகள், மருத்துவர்களுக்கு பணத்தை செலவு செய்வது, மருந்துகளுக்கு செலவு செய்வது, இப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இருக்காது. ஒரு அசிங்கமான ஒரு அநாகரிகமான வாழ்க்கையாக தான் அது இருக்கும். நிறைய குடும்பங்களை நீங்கள் பார்க்கலாம். நம்ம அக்கம் பக்கம் வீட்டு பார்த்தாலுமே போதும் எக்ஸாம்பிளுக்கு. ஆகவே தான் நல்ல டிரைவர் என்று சொல்ல நல்ல குடும்பத்தை நடத்துகிறார். நல்ல டிரைவர் யார்? நல்லவற்றையும் படித்து தெரிந்து கொண்டு புரிந்து வாகனத்தை இயக்குகிறவர். ஆகவே இந்த மனுஷனை குறித்து படைத்த படைப்பாளி எப்படி பார்க்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை நினைக்க வேண்டும், எதை செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் இந்த உபாத்தியாளர், தீர்க்கதரிசியானவர், இந்த டீச்சர் ரொம்ப அழகா நம்ம டீச் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய டெக்ஸ்ட் புக் தான் இந்த ஹோலி பைபிள். உங்க கையில இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு, டவுன்லோட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய தாய் பாஷையில பரிசுத்த வேதாகமத்தை டவுன்லோட் பண்ணி வாசிங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ப்ளீஸ். அவருடைய உபதேசம் நமக்கு நன்மையை கொடுக்கும், எங்களுக்கு நன்மையை கொடுத்திருக்கிறது. கடந்த 34 ஆண்டுகளாக நான் நன்மையை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த தேவன் மிகவும் அருமையான தேவன். உங்களை இவனையும் நேசிக்கிறபடினால தான் அந்த மனுஷன் அந்த நாளிலே அவர் என்ன சொல்லுகிறாள், இவர் ஒரு தீர்க்கதரிசி. 25, 26 வாசிக்கிற பாருங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்தியனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால், என் நாமத்தை அவள் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்படித்தான் அந்த ராகாபா தேவனை அறிந்து வைத்திருந்தார். வேற்று மார்க்கத்தில் பிறந்திருந்தாலும் இந்த தேவனே அற்புதத்தை செய்கிறவர் என்று அறிந்திருந்தால் என்று பார்க்கிறோம். ரூத்தும் அப்படித்தான். மோவாபிய ஸ்திரீ, மோவாபிய கடவுள்கள் வேறு, ஆனாலும் அந்த ரூத்துடைய மாமியார் நகோமி அவர்கள் வழிபட்ட இறைவனை இந்த மனுஷியை அறிந்து கொண்டார். கணவன் எழுந்த பொழுது ஆண்டவருடைய ஏற்பாட்டினால் போவாஸ் என்னும் மனுஷரை, அந்த போவாசுடைய தாய் தான் ராகாம். எப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன், எப்படிப்பட்ட பின்னணி பாருங்க. அசிங்கமான பின்னணி தானே, ஆனாலும் இறைவன் பாருங்க அந்த அசிங்கத்தை எல்லாம் மூடும்படியாக, அந்த அசிங்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக, ஒரு காலத்தில் தீண்டத்தகாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள் அந்த இடத்துல தான் இருக்கணும், அந்த தொழில் செய்கிறவங்க அங்கதான் இருக்கணும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஆனால் இறைவன் இல்லை, நீ என்னுடைய நாமத்தை அறிந்து கொண்டிருக்கிறாய், ஆகவே நீ என்னுடைய மக்கள் வாழுகிற பகுதியிலே நடுவிலே நீ வந்து வாசம் செய், என் நாமத்தை அவன் அறிந்திருக்க அப்படின்னா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து வைப்பேன்னு சொன்னவர் செஞ்சாரா இல்லையா? பெரியமானவர்களே சொல்லுங்க. இந்த மனுஷி பாருங்க அழகா சொல்றா, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்தியனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இப்ப சொல்லுங்க, சில சமுதாயம் சொல்லுது, அவர் நம்மளை போல நிறைய அவதார புருஷர்கள் வந்தாங்க, மகாத்மா காந்தி வந்தாரு,
புத்தர் வந்தாரு, காந்தி வந்தாரு, அவருடைய வரிசையில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய நபிமார்கள் பிறந்தாங்க, அதுல இவரும் ஒரு நபி. எவ்வளவு அழகா சொல்லுகிறார் பாருங்க. நீ அறிந்து வைத்திருக்கிறேன்னு சொன்னாயே, மேசியா என்பவர் ஒருவர் வருவார், அவர் வரும்பொழுது இது எல்லாவற்றையும் நமக்கு விலைக்கு சொல்லுவார், அறிவிப்பார் என்று சொன்னாயே, அந்த மேசியா நான் தான் என்று சொல்லுகிறார். உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். 29வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அந்த அம்மா இதெல்லாம் கேட்ட மாத்திரத்துல மனம் குழம்பி இருந்து, குழப்பமான வாழ்க்கையில ஒரு குட்டை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தெளிந்த தண்ணீரா இருக்காது, ஆறு தான் தெளிந்த தண்ணீரா இருக்கும். அப்படி குட்டையில வாழ்ந்து கொண்டிருந்த மட்டையை போல இருந்த அந்த மனுஷி என்ன சொல்லுகிறாள்? 29வது வசனத்துல, நான் செய்த எல்லாவற்றையும், அதாவது தவறையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். புரிந்துகிட்டார். 50-50 கொஞ்சம் குழப்பம் தான், ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா. இவர் தானே அந்த மேசியா, இவர் தானே அந்த கிறிஸ்து, இவர் தானே வரப்போகிறவர், இவர் தானே நம்மை ரட்சிக்க போகிற ரட்சகர், இவர் தானே நம்முடைய பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கடனிலிருந்து, நோயிலிருந்து விடுதலை செய்ய போகிற விடுதலையாளர், மீட்பர் என்று இவர் தானோ கிறிஸ்து தானோ வந்து பாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய இடத்திற்கு போய், தன்னுடைய பட்டினத்திற்கு போய் அநேக மக்களுக்கு இயேசுவானவரை குறித்து அறிவித்தார் என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருந்த ஒரு மனுஷன், இறைவன் தொட்ட மாத்திரத்தில் அந்த மனுஷன் இறைவனை குறித்து மேசியா என்பவர் வரப்போகிறார் என்கிற ஒரு சின்ன தாட் அந்த மனுஷன் வச்சிருந்ததா, அவளுடைய வாய் ஸ்டேட்மெண்ட், வாய்மொழி அறிவிக்கிறது. இறைவன் என்ன செய்தார்? அந்த மனுஷியை இவர் பேசின பேச்சுக்கள் மூலமாக, உபதேசங்கள் மூலமாக வெளிப்படுத்தின சில ரகசியங்கள் நிமித்தம், நீ யார், உன்னுடனே இருப்பது இப்போது உன்னுடைய புருஷன் அல்ல, அவனும் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா, 5வது பாய் ஃப்ரெண்டா உனக்கு இருக்கிறாங்கம்மா, உனக்கு உண்மையிலேயே தாலி கட்டின புருஷன் இல்லை, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, அவலட்சணமான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை, இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மாற்றும்படியாக இன்று நான் உன்னை சந்தித்திருக்கிறேன், தாகத்துக்கு தண்ணீர் தா என்று சொன்னார். புரிந்து கொள்ளவில்லை அந்த மனுஷி. இயேசு அழகா சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தண்ணீர் உனக்கு தாகமே எடுக்காது, நித்திய காலமாய் உனக்கு ஜீவ ஊற்று போல இருக்கும் நான் கொடுக்கிற தண்ணீர். அவருடைய தண்ணீர் எதுங்க? அவருடைய உணவு எதுங்க? இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவ ஊற்று என்று நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. இயேசுவானவர் வார்த்தையாக, வார்த்தையின் தேவன் இந்த பூமியிலே மனுஷனாக அவதரித்தார் என்று பார்க்கிறோம். வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டவராய் அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு இறங்கி வந்தது என்று யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். இப்படி இந்த தேவனை அவர்கள் அறிந்த மாத்திரத்தில் இவாஞ்சலிஸ்டா மாறிட்டாங்க அந்த அம்மா. இன்றைக்கு இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நண்பர்களே, நண்பிகளே, இறைவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோமா, நீங்கள் அறிந்திருக்கிறோமா என்பது மிகவும் முக்கியம். எப்படி அந்த 2 ஸ்திரீகள் இறைவனை நோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, அவருடைய நாமத்தை அறிந்து வைத்தது நிமித்தம் ராகாப் ஆசீர்வதிக்கப்பட்டாலோ, ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டாலோ, அந்த வரிசையில இந்த மனுஷி, அவருடைய பின்னணி, அதோடு கூட அந்த மனுஷி எந்த பாய் ஃப்ரெண்டும் எனக்கு வேணாம், இந்த தேவன் தான் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. அவங்க மட்டும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளல, எனக்கு என்னுடைய காரியங்களை, என்னுடைய அந்தரங்கங்களை வெளிப்படுத்தின இந்த நபர், இந்த தேவன், இந்த தீர்க்கதரிசி, இந்த மேசியா உங்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும், வந்து பாருங்கள் அவரை என்று சொல்லி வேகமாக சென்று அநேக ஊர் மக்களை கொண்டு வந்ததாக நாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். பெரிய மாணவர்களே, எங்கேயோ யாராலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களையும் என்னையும் அங்கீகரிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பெரிய மாணவர்களே, இதனுடைய இதே விஷயத்துல இன்னொரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இப்படியாக வருகிறது. 23வது அதிகாரம் 39 43 வரைக்கும் வாசிக்கிறேன். லூக்கா 23 39 43 வரை. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்காக பலன் அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, எப்படி பாருங்க, அவர் ஒரு கள்ளன்,
மரண ஆக்கினைக்கு உட்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான். இயேசுவானவரோடு கூட 2 கள்ளர்களை அறிந்தார்கள், ஆனால் ஒரு நீதிமானை அறிந்து விட்டார்கள். அந்த நீதிமான் தான் உங்களையும் என்னையும் ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு கள்ளன் அவரை இகழ்கிறான், பரியாசப்படுத்துகிறான். நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கொள், எங்களுக்கும் விடுதலை செய் என்று சொல்லுகிறான். இன்னொரு கள்ளன் என்ன சொல்லுகிறான், அவன் கள்ளன் இருந்தாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற வரைக்கும், ஆனால் சிலுவையில் தொங்கும் பொழுது, இயேசுவர் அருகாமையில் இருக்கும் பொழுது, இம்மானுவேல் அருகாமையில் இருக்கும் பொழுது அவன் மனம் மாறி போச்சுங்க. அவனுக்கு தெரிந்து உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது. நான் தவறு செஞ்சிருக்கேன், தண்டிக்கப்படுறேன். நான் ஒரு அநீதிமான், நான் தண்டிக்கப்படலாம். ஆனால் இவர் எந்த தவறையும் செய்யாதவர். பிலாத்து அந்த தீர்ப்புகளை வழங்கும் பொழுது யாரை உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று ஒரே கோஷம் எழுப்புறாங்க. அந்த பரபாஸ் யார்? கள்ளன், திருடன், கொலைபாதகன். அவன் தான் இந்த சமுதாயத்துக்கு வேண்டுமா? இன்னைக்கும் அப்படிதான் விரும்புது இந்த சமுதாயம். நல்லவன் யாருமே வேண்டாங்க. ஒரு நல்ல எம்எல்ஏ, ஒரு நல்ல எம்பி, ஒரு நல்ல மந்திரி இருந்தா அவங்கள கொலை பண்ணிடுவாங்க, அடிச்சே கொண்டுடுவாங்க. இல்ல பொல்லாத பழிகளை சொல்லி, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லி அவரை ஒழிச்சு கட்டிடுவாங்க. அதுதான் இந்த சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கும் அதுதான் நடந்தது. இவன் சொல்லுகிறான், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த மனுஷன் சொல்லும்பொழுது என்ன சொன்னாரு? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு அத்தோட கூட நிறுத்தல. உடனே இயேசு அவன்கிட்ட சொல்றார், முதல்ல அவனை இன்னொரு கல்லனை கடிந்து கொள்றான். இவன் நல்லவனா மாறிட்டான், திருந்திட்டான், கடைசி நேரத்தில் திருந்துறான். இந்த கடைசி சந்தர்ப்பமாக கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். தலை மேல் போனால் ஜான் என்ன முழம் என்ன என்று சொல்லுவார்கள். அது உலகத்தினுடைய பழமொழி, நியதி. ஆனால் இந்த இறைவனுக்கு அது கிடையாதுங்க. தலைக்கு மேல போனா கூட உங்களை காப்பாத்திடுவாரு. எங்களை காப்பாத்தினார், உங்களையும் காப்பாற்றுவார். அந்த மனுஷனை, அந்த கள்ளன், 2 கள்ளன்களிலே ஒரு கள்ளன் நல்லவனாக மாறி ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்றார். எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் பாருங்க. இயேசுவானவரை குறித்து அவர் நீதிபதி, அவர் நியாயாதிபதி, அவர் நீதிமான், அவர் உத்தமர், அவரிடத்தில் எந்த விதமான குற்றமும் இல்லை. குற்றம் செய்யாதவரை தண்டித்து விட்டார்கள். இந்த பொல்லாத உலகம் அவரை சிலுவையிலே அறைய சொல்லுகிறது. என்னை அறைந்தார்கள், பரவாயில்லை, ஆனால் இவர் ஒரு குற்றம் செய்யவில்லையே. அவ்வளவு அழகாக சொல்றாங்க. தகாதது ஒன்றையும் அவர் நடப்பிக்கவில்லையே. நாமும் அநேக தவறுகளை செய்திருக்கிறோம், பிழைகளை இழைத்திருக்கிறோம். நாம் தண்டிக்கப்படுவது சரி, ஆனால் இவர் எப்படி தண்டிக்கப்படலாம் என்று கேட்டார் பாருங்க. தெரிந்து கொண்டான். அந்த 3 ஸ்திரீகள் எப்படி தேவனுடைய நாமத்தை குறித்து, வரப்போகிற மேசியா நீர்தானோ என்று அறிந்து வைத்திருந்தார். இஸ்ரவேலர்களிலே இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த பூமியிலே வேறு ஒருவரும் இல்லை என்று அந்த ராகாப் அறிந்து வைத்திருந்தார். ரூத் என்ன சொல்லியிருந்தாங்க? நீ வணங்குகிற தேவன் என்னுடைய தேவன், நீ போகிற இடத்துல நான் வருவேன். மரணம் ஒண்ணுதான் உன்னை என்னையும் பிரிக்கணும், அது வரைக்கும் நான் உன்னை பிரிஞ்சு போக மாட்டேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. இப்ப சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய அன்பை குறித்து நீங்கள் கொஞ்சமாக மறைத்து வைத்திருக்கிறீர்களா? சங்கீதம் 91:14 மோசே அவர்கள் சொன்னது போல உன்னதமான அந்த தேவனை, அவருடைய நாமத்தை அறிந்திருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக உயர்ந்த அடைக்கலத்தில் கண்மலையிலே கொண்டு வந்து நிறுத்தி, கண்மலையின் உச்சதமான அந்த கோதுமையினால், தேனினால் நம்மை திருப்தியாக்கி, நம்முடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக்கி, அநேக காரியங்களிலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் தாங்க இந்த தேவன். இயேசு பதில் சொல்றாரு பாருங்க, நீ என்னை குறித்து நீ அறிஞ்சு வச்சிருக்கிற, நான் ஒரு தவறும் செய்யலைன்னு நீ அறிஞ்சு வச்சிருக்கிற. இவன் அறியல, ஆனா நீ அறிஞ்சு வச்சிருக்கிற. இதன் நிமித்தம் என்னை நீ அறிந்து கொண்டிருக்கிறபடினாலே, என் நாமத்தை நீ அறிந்து கொண்டிருக்கிறபடினாலே, என்னுடைய தன்மையை நீ அறிந்து கொண்டிருக்கிறபடினாலே, குணாதிசயங்களை அறிந்து கொண்டிருக்கிறபடினாலே, நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். டைரக்டுங்க என்று சொல்லுகிறேன் சொல்லிதான் பரவாயில்ல, மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், மெய்யாகவே மெய்யாகவே, ட்ரூலி ட்ரூலி ஐ சே அன்டு யூ என்று இயேசுவானவர் சொல்லுவார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த காலை வேளையில எப்படி நம்முடைய முற்பிதாக்கள் அநேகர் இந்த இறைவனை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து அறிந்து கொண்டு, அதன் நிமித்தம் விசுவாசத்தை உடையவர்களாய் வாழ்ந்து
ஏவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் தான் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி முடித்தார்களோ அந்த வரலாறு தான் இதில் எழுதி வச்சிருக்கு. ஏன் நமக்கு அது பிரயோஜனமா இருக்கணும். நானும் ஒரு காலத்தில் அந்நியனாக இருந்தேன், இந்த தேவனுக்கு அந்நியனாக இருந்தேன். இந்த இந்திய தேசத்தில் பிறந்தேன். இந்திய தேசத்தில் தமிழ் மாநிலத்தில் சென்னை பட்டணத்தில் பிறந்தவன் நான். எனக்கென்று என்னுடைய குல தெய்வங்கள் நிறைய உண்டு. எத்தனை குல தெய்வங்கள் எங்களுக்கு, ஒன்றா இரண்டா? எங்களுடைய சூழ்நிலைகள் மாறுவதாகவே தெரியவில்லை. எனக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய நபர் யார், என்னை விடுதலையாக்கக்கூடிய நபர் யார் என்றெல்லாம் நான் தேடின பொழுது, ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் என்னுடைய ஆங்கில டீச்சர் மூலமாக இந்த தேவனை நான் முதல் முறையாக அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு ஸ்லாக்கியம் கிடைத்தது. பிரியமானவர்களே, இப்பொழுது என் மூலமாக எங்கேயோ பிறந்திருக்கிற நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் என்னையும் பயன்படுத்தியிருக்கிறார். ஆகவே நாம் சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த 14 வசனத்தின்படி, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால், அவள் அறிந்திருக்கிறபடினால் அவளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எப்படிப்பட்ட உயர்ந்த அடைக்கலம்? ராகாப், ரூத், இந்த சமாரியா ஸ்திரீ எல்லாம் இந்த பூமியில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து முடிச்சாங்க. ஆனா கடைசியா இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, 2 கல்லல்ல ஒரு கல்லல். இயேசுனவரே சொல்லுகிறார், இன்று நான் பரதேசுக்கு போகிறேன், பரலோகத்துக்கு போகிறேன், என்னோடவே நீயும் அங்கே வருவாய், அங்கே இருப்பாய் என்று சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் மிகவும் சந்தோஷப்படுமா, களி கூறுமா. இந்த மனுஷன், இந்த கல்லன் ஞானஸ்நானம் எடுக்கல, அந்த யூத குலத்துல பிறந்த ஒரு வரிசையில வரல, இவனும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், அந்நியன் தான். ஆனாலும் கடைசி நேரத்தில் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை இயேசு என்னும் இந்த நபர் மூலமாக நான் பார்க்கிறேன். அவருடைய ஒழுக்கத்தின் மூலமாக பார்க்கிறேன். அவருடைய கீழ்ப்படுதல் நிமித்தம் மூலமாக நான் பார்க்கிறேன். பவுலடிகள் அழகாக சொல்லுவார், மரணத்தின் முடிவு பரியந்தம் அவர் தம்மைத்தாமே கீழ்ப்படுத்தினார். எதற்காகங்க? உங்களையும் என்னையும் காப்பாற்றும்படியாக, ரட்சிக்கும்படியாக, மீட்கும் பொருளாக, மீட்பராக அவர் தோன்றினார். அதை அறிந்து கொண்ட அந்த கல்லன் ஒரு நொடி பொழுதில இயேசுவானவருடைய வாயிலிருந்து வருகிறதுங்க, மகனே, இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்க. இது பொய் பிரச்சாரமா? இஸ் திஸ் ஃபேக் நியூஸ்? இட்ஸ் குட் நியூஸ். நற்செய்தி. சுவிசேஷம் என்பது நற்செய்தி. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இந்த காலை வேளையில கொடுத்து கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையில அவர் உங்களை நேசிக்கிறபடியினாலே, அவர் உங்களுடைய குடும்ப பின்னணியை மாற்ற வேண்டும் என்பதற்காக அநேகர் 1, 2, 3, 4, 5 கணக்கில் இல்லாம வச்சுக்கிறாங்க. ஆண்கள் பெண்களை வைத்துக் கொள்கிறார்கள், பெண்கள் ஆண்களை வைத்துக் கொள்கிறார்கள். இது வந்து ஒரு சீர்கட்ட ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது. இந்த சீர்கட்ட சமுதாயத்தை சீர்திருத்தும்படியாக, சீர்திருத்தவாதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருங்க. அந்த மனுஷனுடைய உள்ளம் எப்படி அந்த நாளிலே பாதிக்கப்பட்டு இருக்கும்? உண்மையை அப்படியே உறக்க சொல்லுகிறாரே இவர் தான் உண்மையாகவே மேசியாவாக இருக்க முடியும், தீர்க்கதரிசி இவர் என்று சொல்லி தான் பெற்ற அந்த சந்தோஷத்தை, திருப்தியை மற்றவர்களுக்கும் சொல்லும் ஒரு சுவிசேஷகியாக மாறி போனாள் என்று பார்க்கிறோம். அவளுடைய வரலாற்றையும் இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது. 4 புருஷர்களோடு கூட வாழ்ந்து 5வது ஒரு புருஷனையும் வாழ்ந்து, இவனும் எனக்கு கணவன் இல்லை, பாய் ஃப்ரெண்டாகவே வைத்துக் கொண்டு லிவிங் டுகெதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த காலத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லிவிங் டுகெதர்லாம். லிவிங் டுகெதர் அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி உண்டாக்கினார். புருஷனுக்கு மகனுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷியையும், ஒரு மனுஷிக்கு ஒரு மனுஷனையும் ஏற்படுத்தினார். முதல் மனுஷனுடைய பெயர் ஆதாம், அவருடைய துணைவியின் பெயர் ஏவாள். இதுதான் முதல் குடும்பம், முதல் தம்பதி. அவள்தான் நம்ம அனைவருக்கும் பூமிக்குரிய தகப்பன், தாய். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த யெகோவா தேவன் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும், எல்லா சமுதாயத்தினருக்கும், யூதர் என்றும் கிடையாது, கிரேக்கர் என்றும் கிடையாது, சமாரியா என்று கிடையாது, புறஜாதி என்று கிடையாது, எல்லாரையும் படைத்த அந்த தேவன் உங்கள் அனைவருக்கும் எனக்கும் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார்.
எல் ஷடாய் என்னும் தேவன். தாயை போல மார்பகத்தை உடைய தகப்பன், அன்புள்ள தேவன். அவருடைய அன்புக்கு வேதத்திலே ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு அகாப்பே அன்பு, விவரிக்க முடியாத அன்பு. அந்த அன்பை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தே நீங்களும் ருசிங்கள் என்று தாவீது மகாராஜா சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் அந்த சமாரியா ஸ்திரீ இயேசுவர் கொடுத்த அன்பை ருசித்தது போல இந்த கல்லன், 2 கல்லன்களே ஒரு கல்லன் இவர்தான் தேவன், இவர்தான் மேசியா என்று அங்கீகரித்துக் கொண்டு என்னை மன்னியும் என்று அவர் நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியானை நினைத்தருளும் என்று சொன்னார். அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு சின்ன பிரேயர். ஒரு நாளெல்லாம் அவன் ஜெபம் பண்ணலாம, நான் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரலோகத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லலை. மனம் மாற வேண்டும். மனம் மாறுகிற, மனம் திருந்துகிற ஒரு பாவி நிமித்தம், ஒரு மனுஷன் நிமித்தம், ஒரு மனுஷ நிமித்தம் பரலோகம் முதலாவது சந்தோஷப்படுதுங்க. நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்க முடியும் பெரியமானவர்களே. இன்னும் ஒரு சில பாகத்தோடு கூட இந்த டைட்டிலை நான் முடிக்கலான்னு இருக்கிறேன். இந்த 3 பாகங்களும் மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு பாகங்களாக, தியானத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுதிகளாக இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு அமைஞ்சிருக்கிறாங்க. ஆகவே 3 பெண்மணிகளை நாம் தியானித்திருக்கிறோம். ஒரு மனுஷனை, கல்லனை நல்லவனாக மாற்றக்கூடிய நபர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு. ஆகவே அவருடைய உபதேசம் தேவை, அவரை குறித்த அறிவு நமக்கு தேவை, அந்த வெளிப்பாடுகள் தேவை, ரெவல்யூஷன் ஆஃப் காட். இதை நம்ம தெரிந்து கொண்டோம் சொன்னா நிச்சயமாக நாம் வர விருத்தி அடைய முடியும். பூமியில உங்களைப் போல என்னை போல சந்தோஷமாய் சமாதானத்தோடு கூட, தெய்வீக சுகத்தோடு, பொருளாதார ஆசீர்வாதத்தோடு கூட, வெற்றி வாழ்க்கையோடு கூட ஃபுல் கேரண்டி கொடுத்திருக்கிறாருங்க. ஃபுல் கேரண்டி வேற யாருமே கொடுக்க முடியாது. வாரண்டி கேரண்டி எல்லாம் 1 இயர் 2 இயர் 5 இயர் சொல்லுவான். அதில் பாதி வருஷத்துக்கு கூட அது வாழாது, பயன்படுத்த முடியாது. இவர் லைஃப் லாங் கேரண்டி, லைஃப் லாங் அஷூரன்ஸ், லைஃப் லாங் ப்ராமிசஸ் கொடுத்திருக்கிறாருங்க. இந்த தேவன் உங்களோடும் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். வேதத்தை வாசித்து பாருங்கள். உங்களுடைய மொபைல் போனில் டவுன்லோட் பண்ணி வாசித்து பாருங்கள். சுவிசேஷ பகுதிகளை வாசியுங்கள். அவரை குறித்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வாகனத்தை அழகாக ஓட்டும் பொழுது அவனுடைய குடும்பம் சுய கட்டுப்பாடோடு கூட இருக்கும். அது எப்படியோ அதே போல இந்த தேவனை குறித்து அறிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒருவன் நடத்துவான், ஒருத்தி நடத்துவாள் என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பம் பல்கலைக்கழகம் போல இருக்கும், பூத்து குலுங்குகிற பூத்தோட்டத்தை போல இருக்கும். எதிர்காலமும் பெரிய சந்தோஷத்தோட, சமாதானத்தோடு கூட, பெரிய ஆசீர்வாதங்களோடு கூட அவருடைய வாழ்க்கை நிறைவு பெறும். பெரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு சில வாரத்தில் வருவேன். கர்த்தர் தாமே நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அது வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். God bless you all. அனைவருக்கும் வணக்கம். பாய் பாய்.